ஹாய் guys. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து வெயிட்ரஸில் க்ராசரி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். எப்பயுமே அந்த இது காமிக்கிறதுக்கு போர் அடிக்கிறதுனால தான். அண்ட் நாங்கள் எப்பயுமே ஆஃப்டர் க்ரோசரி ஷாப்பிங் என்ன வாங்கணும்னு காமிச்சதில்லை. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னா ஆமாம் கோக் பாட்டில். இது எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் குடிக்க போகிறேன் இவ்வளோ கோக்கோ. அண்ட் இது வந்து இங்கெல்லாம் வந்து மாப் பண்ண முடியாது, பண்ணலாம் உடன் ஃப்ளோர். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து சரி வீட்டை வந்து மாப் பண்ணல. இவ்வளோ நாள் நாங்கள் கூட்டிகிட்டு தான் இருந்தோம், பட் இந்த வாட்டி மாப் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்காக லிக்விட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து தெரில என்ன ஃப்ளேவர்னு, க்ரீன் கலரில் இருக்குது. இது வெயிட்ரஸோட கம்பெனி. இங்கே இருக்கிற நிறைய க்ராசரி ஸ்டோரோடது வந்து அவங்களோட ஓன் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மாப்பிங் லிக்விட். அண்ட் இங்கே இருக்கிற ஒரே கஷ்டகாலம் டாய்லெட் பேப்பர் ரோல்ஸ். இது இல்லாமல் வாழ முடியாது இங்கே. ஸோ அது ஒரு பஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் அந்த தண்ணி இது வந்து தூக்கத்தோட முடியல. ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு ஐட்டம் தான் இருக்கா, இது நிற்கிலிருந்து தூக்கு. இது தண்ணி பாட்டில். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணோம் வெயிட்ரஸில் நாங்கள் என்ன வாங்க போகிறோன்னா, அந்த வீடியோ நாங்கள் போடவே இல்லை கடைசி இருக்கும். ஆமாம், அன்ஃபார்ச்சுனேட்லி கிளிப்பு வந்து இருக்குது, அதனால் நாங்கள் தான் போடல. இது வந்து என்ன பிராண்ட்னா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிராண்ட், இவியன்னு பேர். இவியன் தானே? இதில் வந்து நிறையா நியூட்ரியன்ஸ், நிறையா மினரல்ஸ். இது வந்து நிறையா பணக்காரங்க வந்து குடிக்கிற பிராண்ட். ஸோ இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு. 6 பாட்டில் 4.5 பவுண்டுன்னு. ஸோ நாங்கள் தூக்கிட்டோம். இது ஒன்று எதுக்குமே கீழே எடுத்து வைக்க முடியாது. அடுத்தது வந்து இந்த பையில ஆமாம், இது வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாமா? சரி, இது வந்து என்னன்னா, கார்த்திக்கு வந்து பால் ஒத்துக்காது. கார்த்திக் வந்து எனக்கு தம்பி தான். இது அவனுக்காக வந்து ஓட் மில்க் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் வந்து நார்மல் மில்க் ஒரு பிராண்ட் குடிப்போம், ஆர்லா. என்ன பிராண்டு? ஆர்லா. அதோட பிராண்ட்லேயே வந்து ஓட் மில்க் வரும். ஸோ நாங்கள் அது வாங்கிட்டு வந்தோம் அவனுக்கு. இது வந்து நாங்கள் குடிக்கிற பால். நம்ம ஊரில் க்ரீன் பேக்கெட் இருக்கும்ல, செமி ஸ்கிம், அதே க்ரீன் பேக்கெட் இங்கே வந்து 2 லிட்டர். நாங்கள் இவ்வளோ பால் வாங்கிட்டு வரோம்னா நாங்கள் 3 மணி நேரம் பால் தான் குடிப்போம். ஸோ அந்த இதுக்காக தான். பசி எடுத்தாலும் பால் தான். ஆமாம், சோறுலாம் கிடையாதுங்க. என்ன வேறு கைஸ், இன்னைக்கு நாங்கள் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதனால நாங்கள் இன்னைக்கு அதுக்கான தேவையான பொருட்களும் வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். இங்கே வந்து நீங்கள் வந்து நிறையா, நான் வேணால் ஒரு வெயிட்ரஸ் கிளிப் போடுறேன். அதில் வந்து 2 டைப் ஆஃப் நான்வெஜ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஒன்று வந்து ஃபுல்லாக அந்த கடையிலே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தருவான். இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரீ பேக்கெட்ஸ் வரும், எல்லாமே கிடைக்கும். ஃபிஷ், போர்க்கு, சிக்கன் லெக் பீஸ், சிக்கன் பிரெஸ்ட்டு, வேறு என்ன பிராண்ட் இருக்கு, முழு சிக்கனாகவும் கிடைக்கலாம். ஃபுல் சிக்கன் அப்படியே படுக்க வச்சுருப்பாங்க பேக்கெட்டில் கவர் பண்ணி. ஆனால் எங்களுக்கு இது மட்டும் போதும். இது வாங்கிட்டு வந்தோம். இது ஐ திங்க் 4.5 பவுண்டுன்னு நினைக்கிறேன். 4.5 பவுண்டுனா 400 ரூபா. இது வந்து என்னோட ஃபேவரட் நியூ அடிக்ஷன் பன் ரோல்ஸ். ஆமாம், இது வந்து சாக்கோ சிப் பன் ரோல்ஸ். இது செம்மையாக இருக்கும் 2 பவுண்டுக்கு. இது வச்சு சாப்பிட்லாம், மீதியெல்லாம் வந்து 2 நாளே காலியாயிடும். இது வந்து கொரியாண்டர், தமிழ் என்ன, கொத்தமல்லி. இந்த மாதிரி பேக்கெட்டாக வைப்பாங்க. நம்ம ஊர்லலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இங்கெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். இது எவ்வளோ வாங்கணும்? 1 பவுண்டா? 80p. இல்லை, நீ டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணுற, ஆல்மோஸ்ட் 100 ரூபா கைஸ். இது வந்து மின்ட்டு தமிழ் என்ன சொல்லுவாங்க? புதினா. அது வாங்கிட்டு வந்தோம். திடீர்னு எங்கள் 3 மணி வெளிச்சம் அடிச்சதுன்னா நாங்கள் கரெக்டாக ஆங்கிள்காக தான் இப்படி உட்காந்துருக்கோம். தென் தக்காளி எல்லாம் இப்போ வந்து ஆஃபரில் இருந்துச்சு. அதனால தான் இந்த மேடம் 4 பேக்கெட் இவ்வளோ தேவையில்லை எங்களுக்கு, ஆனாலும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஐ திங்க் ஒரு பேக்கெட்டில் 6 பீஸ் இருக்கும். இது வந்து 85p. அதுவும் நீங்கள் பார்த்து வாங்குங்க, ஏன்னா சில இதில் வந்து 5 டொமேட்டோஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கேட்டால் ஆர்கானிக்னு வாங்குங்க. இல்லைன்னா அது வேறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இவ்வளோ பெரிய சைஸ் தான், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ டொமேட்டோ ஒரு வேறு ப்ரைஸ் போட்டுருவாங்க. மேலே இப்படி சைடில் வைக்காது, அது மாதிரி. தென் அனியன்ஸ், இதுதான் நம்ம சமையலுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் ஆனியன். ஆமாம், இங்கே 2 டைப் ஆஃப் ஆனியன்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து ரெட் ஆனியன்ஸ், ஒயிட் ஆனியன்ஸ். நாங்கள் மோஸ்ட்டாக ரெட் ஆனியன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். செம்மையாக மூஞ்சில் வெயில் அடிக்குது, அவங்களுக்கு இப்படி வச்சிருக்கேன். சரி,
கிச்சன் பக்கம் போயிடுவோம். அதுக்கப்புறம் பன்னீர், நாங்கள் இந்த வீட்டில் பன்னீர் சாப்பிட்லான் இருக்கோம். ஃபர்ஸ்டெல்லாம் நாங்கள் 2 பேக்கெட் வாங்கிட்டு இருந்தோம், ஏன்னா 6 பேர் இருந்தோம் இந்த வீட்டில். இப்போ நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம், அதனால. அதுக்கப்புறம் இது பொட்டேட்டோஸ், இங்கே இருக்கிற பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி தான் வரும், தனித்தனியாகவும் வரும், நீங்கள் பேக் பண்ணணும். பட் நாங்கள் இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அந்த பொட்டேட்டோஸ் ஏதோ அந்த பொட்டேட்டோஸ்க்கு வயசான மாதிரி இருக்கும், ஸோ அதனால நாங்கள் இப்படி வாங்கிடுறது. இது எவ்வளோ, ஒரு 2.5 பவுண்டா இல்லை 1.5 பவுண்ட்? 1.5 பவுண்ட். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஊரில் லெமன் வாங்குவோம்ல, அந்த மாதிரி லெமன்ஸ் இங்கே கிடைக்காது. இங்கே இருக்கிற லெமன்ஸ் எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து சவுத் இந்த மாதிரி ஈஸ்ட் ஹாம் இல்லை லூவிஷம் அந்த மாதிரி இந்தியன் ஏரியா போய் இந்தியன் மார்க்கெட்ஸ் இருந்தால் அங்கே வேணால் குட்டி குட்டி லெமன்ஸ் கிடைக்கும். நம்ம வாங்குற யூஸ் பண்ணுறதே 2 பழமும் என்னமோ தான், அவங்க கொத்த அப்படியே ஒரு பஞ்சாக கொடுப்பாங்க, அது வேஸ்டே ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி 2 இது வரும். ஒன்று வந்து லைம் லெமன், இது வந்து டார்ட் அண்ட் டேங்கி. இல்லை, இது வந்து ஃபார் சீஸ் கேக்ஸ் அண்ட் பேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த தான் ஆக்சுவலான நம்ம லெமன் ஜூஸோட டேஸ்ட்டு. இதுலேயே வந்து க்ரீன் கலரில் ஒரு பேக்கெட் இருக்கும், அது வந்து நம்ம லெமனை ரொம்ப நிறைய புளிஞ்சா அந்த கசப்பு வரும். கசப்பு கூட கிடையாது, அந்த சிட்ரஸ் டேஸ்ட் வரும்ல, அந்த எலுமிச்சம்பழம் தோலோட அந்த டேஸ்ட்டு அதுவும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சால்ட்டியாக இல்லை கொஞ்சம் டேங்கியாக இருக்கும். இது 2 தான் கிடைக்கும் இந்த பிராண்டில். ஸோ இதுதான் நாங்கள் வாங்குவோம். இது வந்து டைரெக்டாகவே நீங்கள் லெமன் ஜூஸ் மாதிரி புழிஞ்சு சாப்பிடலாம், யூஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கே வந்து எங்களுக்கு 3000 ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கு. எங்கே அது பில்லு இருக்கும், பில்லு அது கஷ்டப்பட்டது பாக்கெட்டில் தான் இருக்கிறது. ஒரு பில் வந்து 19 பவுண்ட்ஸ், 20 புடிய, இன்னொன்று 16 பவுண்ட்ஸு, 17 பவுண்ட்ஸ், 37 பவுண்ட்ஸ், 3400 ரூபாய். ஜஸ்ட் இவ்வளோ பொருள் மட்டும்தான் வாங்குவோம். நான் யோசிச்சு பாருங்க எங்கள் விதி. சரி கைஸ், பாய். அடுத்த vlogல பார்ப்போம்.